வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ட்வின்னிங். ட்வின்னிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ட்வின்னிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ட்வின்ஸ். ட்வின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அதை தான் வந்து நம்ம ட்வின்னிங் சொல்கிறோம். இதில் என்ன நடக்கும்னா, ஒரே சேம் ப்ரெக்னன்சியில் வந்து 2 சந்ததிகள் உருவாகுவாங்க. அதை தான் வந்து நம்ம வந்து ட்வின்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா, இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு காரணமாக எந்த டைமில் இது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெர்டிலைசேஷன் டைம்லேயும் அந்த கரு உருவாகக்கூடிய ஏர்லியர் ஸ்டேஜ்லேயும் சேஞ்சஸ் ஆகிறதுனால வந்து இது இந்த மாதிரி மாறுது. அப்போ தான் ட்வின்னிங் ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் இருக்குது. ஒன்று மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ், இவங்களை வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைசைகாட்டிக் ட்வின்ஸ், இவங்களை வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. மோனோசைகாட்டிக் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆரிஜின் வந்து ஒரே ஒரு சைகோட்டு, இதுலேருந்து இது ஸ்பிளிட் ஆகி 2 கருக்கள் உருவாகும். இவங்க வந்து ஜெனட்டிக்கலாக வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. டிஎன்ஏ வந்து இவங்களுக்கு சேமாக இருக்கும். இவங்களோட ஜெண்டரு, பிளட் குரூப்பு, இவங்களோட அப்பியரன்ஸு இது எல்லாமே சேமாக இருக்கும். இவங்கள சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் குளோனிங். இவங்களோட நேச்சுரல் குளோனிங்க்கு இவங்க தான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு எக்கு ஒரு ஸ்பெம், இதுலேருந்து ஒரு சைகோட் உருவாகும். இந்த சைகோட் வந்து ஸ்பிளிட் ஆகி 2 பேபிஸாக வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி தான் வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸு உருவாக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைசைகாட்டிக் ட்வின்ஸ். இவங்க எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆரிஜின் வந்து நமக்கு வந்து 2 செப்பரேட் எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெர்ம் வந்து இதில் யூஸ் ஆகிருக்கும். இவங்க வந்து ஜெனட்டிக்கலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா நார்மல் சிப்ளிங்ஸ், நம்ம யூஸ்வலாக உள்ளது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்கள வந்து ஜெண்டர் வந்து சேமான ஜெண்டராக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஜெண்டரும் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து பிளசண்டா அண்ட் ஆம்னியாட்டிக் சாக், இது 2 வந்து செப்பரேட்டாக இருக்கும். இவங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா 2 எக்கு ப்ளஸ் 2 ஸ்பெர்ம் வந்து இதுலேருந்து 2 சைகோட்டு ஃபார்ம் ஆகும். இதுலேருந்து செப்பரேட்டாக 2 பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி தான் இவங்க உருவாக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடக்குது, இந்த ட்வினிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து 2 செல்லாஸ் பிரியும். அதுக்கப்புறம் 2 செப்பரேட்டாக 2ஆக டிவைட் ஆகும். ஸோ இது இப்படி தான் வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அடுத்தது டைசைகாட்டிக் ட்வின்ஸ் எப்படி ஆகுறாங்கன்னா, அந்த ஒரு ஃபெர்டிலைஸ் ஆன எக்லேருந்து 2 செல் ஸ்டேஜாக மாறி அதில் வந்து 2 செப்பரேட்டாக பிரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து 2 ட்வின்ஸாக மாறுறாங்க. இப்படி தான் டைசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் என்னென்னு வரும், 2 பேபிஸ்க்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகுமா, அப்படி பாசிபிலிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக எஸ், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மொத்தமாக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வந்து ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரு உருவாகும் போதே ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்பிளிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரோத் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த செப்பரேட் பிளசண்டா அண்டு இன்னர் சாக் 2 செப்பரேட்டாக வளரும். ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு க்ரோத் எம்ப்ரே வந்து க்ரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிளசண்டா அண்டு இன்னர் சாக் வந்து உருவாகும். அதில் வந்து பிளசண்டா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இன்னர் சாக்கை வந்து செப்பரேட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இது ரெண்டாவது கேஸு. மூணாவது கேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து க்ரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆவாங்க. இவங்களோட பிளசண்டா அண்ட் இன்னர் சாக்கை 2மே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டைசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து வளரக்கூடிய மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அண்ட் டைசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து இப்படி தான் வந்து சேஞ்ச். மோர் தென் 2 பேபிஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரெக்னன்சியோ பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது அந்த ஃபெர்டிலிட்டி மெடிக்கேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, மெத்தடாலஜி, அதை பொறுத்தும் இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அதோட அவங்களோட ஹைட்டு அண்ட் வெயிட்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக இதில் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்தவரையில் ஜீன்ஸ் என்ன மாதிரி ஜீன்ஸ் இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணியும் இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷனுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க மெத்தடு, அந்த மெத்தடை பொறுத்தும் இது மல்டிபிளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி அந்த காரணத்தை வச்சியும் இது வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்கள் தான் வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சியை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.